ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வெளிய எங்கேயும் போகாம வீட்ல தான் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? இதுக்கு ஒரு 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டருக்கு பதிலா நெய் இருந்தா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப மைதாவ ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துட்டு, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்ணெய் இதில சேர்த்துட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெசஞ்சு குடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பாலையும் சேர்த்து நல்லா பெசஞ்சு பெசஞ்சு குடுத்துருங்க. பால் பத்தல அப்படின்னா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கையில நல்லா இந்த மாரி உதிரி உதிரியா நல்லா வந்து பெசஞ்சு குடுத்தரணும். அதுக்கப்புறம் மாவு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பிச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா லேயரா இருக்கும். அந்த மாரி பெசஞ்சு குடுத்துக்கோங்க. பரோட்டா மாவு பிசையிற மாரி பிசையக்கூடாது. அப்படியே மாவு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. இதுக்கப்புறம் நல்ல ஒரு அகலமான கடாயில 1/2 கேஜி அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். கூடவே குங்குமப்பூ சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல சர்க்கரை கொதிச்சு வரும்போது ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். நல்லா சர்க்கரை கொதிச்சு இந்த மாரி ஒரு ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா உருண்டையா உருட்டிட்டு நடுவுல விரல் வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா, சூப்பரான பாதுஷாஸ் ரெடி. நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினி பாதுஷா செய்யல, மீடியம் சைஸ் பாதுஷா தான் செஞ்சிருக்கேன். அப்படியே இன்னொரு பக்கம் எண்ணெய மிதமான சூட்ல காய வச்சுட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாதுஷாஸ்லாம் உள்ள இறக்கிட்டு, உடனே கரண்டி போடாம 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாரி மிதந்து வந்ததும் திருப்பி விட்டுட்டு, நல்ல பொன்னிறமா பொரிச்சு எடுத்துட்டு, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ல போட்டு, நல்ல ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. சூப்பரான பாதுஷா வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஸ்வீட் லவர்ஸ் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சண்டே செஞ்சுட்டு ஜமாய்ச்சிடுங்க.